இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோம், லைனிங் துணி எப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறாமல் கரெக்டாக வச்சு தையல் போடுறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து இது பூனம் கிளாத்து, கீழே லைனிங் இருக்குது. இது ரெண்டு துணியும் ஒன்றா வந்து ஒட்டாது. அப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறப்ப லைனிங்கில் மட்டும்தான் டாட் விழுகும், ஒரிஜினல் கிளாத்தில் டாட் விழுகாது. ஸோ நம்ம இந்த கிரேப் சில்க்கு, இந்த பூனம் சாரி இதுக்கெல்லாம் நம்ம எப்படி தைக்கணும்னா, எங்கே டாட் பிடிக்க போகிறோமோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது டாட் அளவு குறிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம டாட்டோட அளவு எப்படி ப்ளவுஸில் குறிப்போமோ குறிச்சிட்டு உள்ளர எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ உள்ளர கப் டாட் எவ்வளோ பிடிப்போமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போயுமே வந்து ரெண்டு துணிக்கும் நம்ம ஒன்றா தான் மார்க் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு துணியிலையும் நம்ம சேர்த்து தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம சென்டர் கூட நாச் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஹைட் எவ்வளோன்னு சொல்லி அதையும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம 2.25 ஹைட்டு நான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சென்ட்ரு அர்க்கட் பண்ண சென்டருக்கு நேராக இந்த ஹைட்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை இப்படி துணியை டேபிள் மேலே வச்சு துணியை இப்படி மடக்கி கொடுக்கணும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. நார்மல் ப்ளவுஸை பொறுத்தளவில் நம்ம கையில் எடுத்து மார்க் பண்ணியிருப்போம். திரும்ப அகெயின் வந்து நம்ம மார்க் பண்ண அந்த மெஷர்மெண்ட்டை மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு 2.25. இப்படி தைக்கும்போது ரெண்டு கிளாத்லேயுமே வந்து தையல் விழுந்திருக்கும். அது வந்து போட்டு பார்க்குறவங்களுக்கு ஃபிட்டிங்காகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கணும், போடும்போது ஃபிட்டிங்காகவும் இருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் 1.5 இன்ச்சு கேப் வைக்கிறோன்னா, நம்ம இது 1.5 இன்ச்சு கேப் வைக்கிறோன்னா, இதோட நம்ம எங்கே இந்த டாட் கொக்கி பக்கம் வர டாட் எங்கே பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுட்டு இங்கே ஒரு தையல், இந்த நம்ம டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு தையல். இப்போ நம்ம இந்த தையல் வந்து போட்டிருக்கோம், அது வந்து உள் பக்கமாக தான் இருக்கும், வெளியில் தெரியாது. இந்த வெளிப்பக்கமாக தெரியாது உங்களுக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிப்பக்கமாக தெரியாது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி கொக்கி பக்கம் வராவதையும் நான் இந்த மாதிரி இப்படி போடும்போது உள் கிளாத்தில், அதாவது பூனம் சைடில் உள்ள துணியிலையும் தையல் விழுகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பு. இப்போ ஆம்கோல் பக்கமும் அதே மாதிரி தான். ஆம்கோல் எங்கே வருதுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு நேரம் தையல் போடணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போனோம். அதுக்கேற்ற மாதிரி இப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் எப்பயும் போல் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப்பும் நல்லா நீட்டாக இருக்கும். போகிறவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு, கப் ஷேப்பு ஓகே அப்படின்ற அளவுக்கு. இதே மாதிரி தான் அந்த சைடும் பிடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.